அம்மா எங்கம்மா இருக்க? இன்னைக்கு யாரெல்லாம் பூஜை பண்ணியிருக்காங்களோ, வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணவங்க எல்லாருக்கும் நல்ல உத்தரவு கொடுக்கணும். ரொம்ப வருஷத்துக்கு பிறகு வாசு பாஸ்கர் வந்திருக்கார். 4 படத்துக்கு பூஜை பண்ணி எடுத்துன்னு வந்து ஃபைலை திருவடியில் ஒப்படைச்சிட்டார். ஏம்மா அவர் ஆட்டி படைக்கிற? நீ நினச்சனா ஒரே நிமிஷமா அவரை 100 கோடி ரூபாயில் படம் எடுக்க வைக்கலாமா? 200 கோடியில் படம் எடுக்கக்கூடிய திறமை இருக்குதுமா. என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இந்த நிமிஷத்தில் வாசு பாஸ்கருக்கு தெய்வ சக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி கொடுத்து அடுத்த மரம் வரும்பொழுது இந்த 4 பட பூஜையும் நடக்கணும். ரொம்ப சந்தோஷமா. அவர் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு நிர்வாகத்தில் சரியான வேலையை கொடுமா. இந்தியா லெவலில் ஒரு மிக பிரம்மாண்டமான தயாரிப்பாளர், ப்ரொடியூசர், டைரக்டர் என்ற பேர் வாசு பாஸ்கருக்கு உண்டு. பல படங்களை இயக்கியிருக்கார். உன் திருவடியில் நம்பி வந்திருக்காருமா. இங்கே எவ்வளோ பக்தர்கள் உனக்காக அழுது பல பிரச்சனையை சொல்லியிருக்காங்க. அவங்க அத்தனை பேருக்கும் நீ மனசார உளமாற நல்ல உத்தரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்பி துர்காதேவியை மீண்டும் ஒரு முறை பிரார்த்தனை பண்ணுறேன். அங்காள பரமேஸ்வரி, அதர்வணகாளி, சமயபுரத்து மாரியம்மன், மகாலட்சுமி, அம்மா ஏமா சோதிக்கிற? அவங்க அத்தனை பேரும் உன்னுடைய திருவடி பக்தர்கள்மா. அவங்களெலாம் உன்னை நம்பி வந்திருக்காங்கம்மா. அவங்களுக்கெல்லாம் உன்னை விட்டால் கதி இல்லைம்மா. வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்குதும்மா. நிம்மதி இல்லைம்மா. டேய், என்னை நம்பி வந்துட்டாங்க. நான் அத்தனை பேருக்கும் சர்வ சக்தியாக இருப்பேன். அஷ்டலட்சுமி பாக்கியத்தை கொடுப்பேன். உடம்பில் இருக்கிற பிணியை நீக்குவேன். கணவன் மனைவி பிரச்சனையை தீர்த்து வைப்பேன். திருமணமாக திருமணத்தை நடத்தி வைப்பேன். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன். தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் வேலையை அமைச்சு கொடுப்பேன். கோர்ட்டு கேஸு வழக்கு நான் பிரச்சனையை முடித்து வைப்பேன். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பேன். வேலை இல்லாத பசங்களுக்கு நல்ல வேலையை அமைச்சு கொடுப்பேன். ஒவ்வொரு பெண்ணுக்கும் தீர்க்க சுமங்கலியாக நான் இருப்பேன். ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் அருள், ஆரோக்கியம், நிம்மதியை தருவேன். உங்களுக்கு தேவை உண்மையான குரு வேணுமா? பக்தர்கள்லாம் மனம் தெளிவில்லாதவர்கள், தடுமாற்றம். இந்த கோயிலுக்கு போகலாமா, அந்த சாமியாரை பார்க்கலாமா, இந்த கோயிலுக்கு போகலாமா? உலகத்தில் பத்திரகாளியை விட ஒரு கோயில் உண்டா? இந்த அம்மாவை விட ஒரு சக்தி உண்டா? இப்போ நான் உனக்கு கற்பூர தீபார்த்தனை காட்ட போகிறோமா? நீ நிறைவான உத்தரவை நீ கொடுப்பீங்கன்னு நான் சத்தியம் நம்புகிறேன். எல்லாருக்கும் பரமானந்தமான ஆசீர்வாதம் வேணுமா? இப்படி எல்லாரும் தொட்டு கும்பிடுங்க. அப்படி மூஞ்சிக்கிட்டே பாப்பா. அப்படியே அந்த கற்பூரத்தை தொட்டு கும்பிடுங்க. அம்மா, உன் தலையில் இருக்கிற புஷ்பம் ஒன்று இறங்கியிருக்க. மனசார இந்த தீபத்தை இன்னொரு முறை எல்லாரும் தொட்டு வணங்குங்க. இந்த கற்பூரத்தை தொட்டு வணங்கிக்குங்க. உன்னை கையெடுத்து கும்பிட்றம்மா. ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா. அத்தனை பேர் குடும்பத்தையும் வாழ வைம்மா. சத்தியம் இந்த பூஜையை இந்த பத்ரகாளி அம்மன் சாட்சியா எல்லாருக்கும் இந்த புஷ்பம் சமர்ப்பணம் பண்ணுறேன். இந்த கற்பூர ஜோதி சாட்சியாய் உன்னை யாரெல்லாம் நாடி வந்திருக்காங்களோ அவங்களுக்காக சமர்ப்பணம் பண்ணுறேன். இந்த பூஜையை அன்போடு ஏற்றுக்கொண்டு நல்லொருள் புரியுமா.